முதல்ல பாக்கும்போது சே இதெல்லாம் ஒரு திமிரு பிடிச்ச கேஸுங்கப்பா இது கூட பேசவே கூடாது. இவன் லேட்டா தான் வந்தான். நான் இவனை பார்த்தனே கண்டுபிடிச்சிட்டேன் இவன் சேட்டா தானு சொல்லி உன்கிட்ட போய் பேசினேன். அதான் சொன்னேன் சேட்டான்னு தெரிஞ்சு. நான் உட்கார்ந்திருந்தேன். அன்னைக்கே கடவுள் வார்னிங் கொடுத்தாரா இல்ல? இல்ல நான் உட்கார்ந்திருந்தேன். பின்னாடி வந்து ப்ரோ கூப்பிடுறான். நான் இப்படிதான் பார்த்தேன் இவனை. ஐயோ இவ்வளவு முடி. இந்த ஓடி வாங்கி வாங்கி பங்க் அடிக்காம இந்த ஓடிக்காகவே ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஓடி கேங் வச்சு ஓடி கேங்கே ஆயிட்டோம் நாங்க பேர். Entry is not important, exit is important. ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து ஆகஸ்டோடைய ஃபர்ஸ்ட் வீக்ல வருது. ஸோ நான் இப்போ இங்கே vlog எடுத்துட்டு இருக்கும்போது உங்களை பார்த்தேன். ஸோ நீங்கள் ஒரு பெரிய கேங்காக தான் எனக்கு தெரியுறீங்க. ஸோ சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஷிப் டே வரப்போகுது என்ன நினைக்கிறீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. முதல்ல பார்க்கும்போது சே இதெல்லாம் ஒரு திமிரு பிடிச்ச கேஸுங்கப்பா இது கூட பேசவே கூடாது. காலேஜ் ஃபர்ஸ்ட் டே இவன் தான் சிஆர் ஆவனா. ஆமா அவன் நான் நினைச்சு இவன் படிப்பாளி. அப்படியே கேமரா பார்த்து நாங்க கிளாஸ் வந்தப்போ நான் இவன் பக்கத்துல and அவன் என் ரைட் சைடுல இருந்தான். இவன் யாருன்னே தெரியல. நான் கிளாஸுக்கே லேட் ஃபர்ஸ்ட் டே இவன் லேட்டா தான் வந்தான். நான் இவனை பார்த்தனே கண்டுபிடிச்சிட்டேன் இவன் சேட்டா தானு ஸ்லாங்லயே தெரிஞ்சிருச்சு. அவன் தான் பார்க்க கொஞ்சம் அப்படியே ஷேவலாம் போட்டு ஃபார்மலா போட்டு அப்படியே கெத்தா வந்திருந்தான். உங்களை ரொம்ப கலாய்க்கிறாங்க. வாங்க சொல்லுங்க. பெருமை சொல்றாங்க. ஷேவ் பண்ணிக்கிட்டு நான் அந்த படத்துல வர மாதிரி சொல்லிருக்காங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க முதல்ல பார்க்க போட்டு சக்கலா போட்டு டை எல்லாம் போட்டுக்கிட்டு வந்திருப்பாங்க வீட்டுல. எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஃபார்மல்ஸ் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் காலேஜ்ல ஃபார்மல்ஸ் அப்படிதான் சொன்னாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஷனல் டிகிரி, சோ ஃபார்மல்ஸ் போட்டு அப்படியே தேவமாலா இந்த அட்வர்டைஸ்மென்ட்ட பார்த்தாலே நாங்கலாம் எப்படி ட்ரெஸ் போட்டு ஜேபிஆர் எல்லாம் கெத்து, சோ ஃபார்மல்ஸ் போட்டு வந்தாதான் உள்ள அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போனா இவங்களுக்கு ஏதோ கோட் வரும். இன்னும் இம்பார்ட்டன்ட் அப்படியே கேமரா இந்த எண்டிங்ல சொல்லி போயிதே இது. ஓகே சரி சொல்லுங்க. நீங்க அதான் ஃபார்மல்ஸ் போட்டு ஷேவ் பண்ணிட்டு வந்தேன். பார்த்தா இவெல்லாம் முடி வச்சிட்டு குடுமி போட்டு வந்தேன். யேசுதாஸ் மாதிரி. பின்னாடி அந்த இது வச்சிருங்க பாத்து ரவுண்ட் இது. சோ அதான் பார்த்தனே ஓகே ரொம்ப திமிரு போல பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அவன் என்ன திமிரு நான் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். இவள நினைச்சேன். ஆமா. இது வந்து எனக்கு இப்பதான் தெரியும். ஆக்சுவலி அவ கொஞ்சம் திமிரு தான். அவ கொஞ்சம் திமிருதான். 4 பெண்கள் 4 ஆண்கள் இருக்கிறார்கள். சோ எப்படி நீங்க முதல்ல மீட் பண்ணீங்க? லைக் வந்து எப்படியோ 4 பேரும் ஒண்ணா வந்து நம்மளா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு ஒரு இது நடந்திருக்கு. சோ எப்படி இது வந்து கன்ஜாயின் ட்வின்ஸா மாறிச்சு? கன்ஜாயின் பேர் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணாங்க. அதாவது நான் காலேஜ்க்குள்ள வந்துட்டு எல்லாருமே வந்து பேப்பரா உட்காந்துட்டு இருந்தாங்க. அவ மட்டும் தான் தனியா உட்காந்துட்டு இருந்தா. சரி நம்மளும் போய் மிங்கிள் ஆயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ கூட போய் உட்கார்ந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது இவன் என் கூட தான் உட்கார்ந்தான். 4 years ஆச்சு. 4 வருஷமா ஒரே தம்பிகள். நான் சரி பாரு இன்னைக்கு டே வரத போட்டு வந்தோம் தெரியாம அந்த கோயின்சிடன்ஸா போட்டு வந்தேன். வெரி நான் குட். ஃபர்ஸ்ட் டே வந்தோனே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்த 4 வருஷம் இங்க தான் பண்ண முடியாது. இவன் கூட தான் பெரிய இவங்க டெய்லி ஒவ்வொரு காலேஜ் போயிட்டு இருப்பாங்க. சோ நான் இவனை பார்த்தோனே சரி பேசிடலாம்னு சொல்லி உன்கிட்ட போய் பேசினேன். அதான் சொன்னேன் சேட்டான்னு தெரிஞ்சு. நான் உட்கார்ந்திருந்தேன். அன்னைக்கே கடவுள் வார்னிங் கொடுத்தாரா இல்ல? இல்ல நான் உட்கார்ந்திருந்தேன். பின்னாடி வந்து ப்ரோ கூப்பிடுறான். நான் இப்படிதான் பார்த்தேன் இவனை. ஐயோ இவ்வளவு முடி இவ்வளவு ஆயிட்டு. இவனை பார்த்துட்டு அப்புறம் தான் நான் இந்த பையன்கிட்ட பேசினேன். இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது ஜாலியா வைப் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அது ஓகே. நெக்ஸ்ட் எப்படி கொண்டு போறீங்க? நான் வேற ஊரு. நான் போயிருவேன். ஆக்சுவலா நாங்க ஆரம்பிச்சது ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா வந்துட்டு நாங்க வந்துட்டு பெஞ்ச் நெய்பர்ஸ். சரியா? நாங்க 4 பேர் ஒரு பெஞ்சு, அவங்க 4 பேர் ஒரு பெஞ்சு. அப்படியே லைட்டா பேசி என்னாச்சு இந்த பங்க் அடிக்கிறதுக்கு ஒரு காரணமா யோசிக்க ஆரம்பிச்சோம். கெத்தா இருந்துச்சு பக்கன. நான் வந்துட்டு இதெல்லாம் போட்டா எனக்கு என்னன்னு தெரியல. அப்போ நான் சிஆரா இருந்தேன். சோ எனக்கு ஒரு அட்வான்டேஜ். எப்ப நான் மனுஷன் சிஆர்னு சொல்றாப்ல. சிஆர்னா சிஎம் இல்ல, சிஆர் தான். இல்ல சிஆர்ங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். நான் நினைச்ச நேரத்துக்கு நான் பங்க் அடிக்கலாம். எனக்கு துணையா இருக்கிறவனுக்காக நான் 4 பேரை கூப்பிடுறேன். இந்த 4 பேர் நாச்சு அப்படியே பக்கத்து பெஞ்சு போய் 8 பேர் ஆயிருச்சு. அப்படியே ஒண்ணு பங்க் அடிக்க என்ன ஆச்சுன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஏறிடுச்சு. ஒரு கேங் ஃபார்ம் ஆயிடுச்சு. பங்க் அடிக்கணும்னு ஆசைப்பட்டோம். பங்க் அடிக்கல. பங்க் அடிக்கணும்னு பிளான் போட்டோம். அடிக்கல. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருச்சு. அப்புறம் கேங் வந்துருச்சு. ஓடி கேங். இந்த ஓடி வாங்கி வாங்கி பங்க் அடிக்காம இந்த ஓடிக்காகவே ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஓடி கேங் வச்சு ஓடி கேங்கே ஆயிட்டோம் நாங்க பேரே. ஆன் டியூட்டி லீவ். ஓகேவா? ஸோ என்னாச்சு இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இயர் ஒரு மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக போயிருந்தது. ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க பேர் வந்து சாரா. இவங்க ஊர்ல வந்துட்டு அவங்க சிஸ்டருக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டா.
எங்க வீட்லயும் எங்க போகல அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தது, எங்கேயாவது போகணும்னு இருந்தது. அப்புறமா எல்லாருக்கும் வச்சு பிளான் எல்லாரையும் எக்ஸிக்யூட் பண்ண வச்சு வீட்டில் கெஞ்சி கூத்தாடி எல்லாரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயரே ட்ரிப்பு போயிட்டோம். நடக்கவே நடக்காது ஃபர்ஸ்ட் இயர்ல ட்ரிப். அந்த ஃபர்ஸ்ட் இயர் வரல வந்த வேற ட்ரிப்பு அவ அதே நேரம் பார்த்து ஃபேமிலியோட வந்துட்டா. நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர்லயே ட்ரிப் போயிட்டோம் எல்லாரும் சேர்ந்து. இது வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட், எங்களுக்கே அன்எக்ஸ்பெக்டட் தான். ஃளைட்ல இருந்து இதுல வந்துட்டு ஒருத்தி வந்துட்டு வீட்ல சொல்லாம வீட்ல வந்துட்டு NCC கேம்ப் போறேன்னு சொல்லி வந்துட்டு அது ஒரு கூத்தா போச்சு. இவங்களே என் தங்கச்சி சரியா? ஏதோ சொல்லிட்டு சோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி எங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் திக் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் இயர் வந்தது, செகண்ட் இயர் வந்து, தேர்ட் இயர் வந்தது. அந்த ஃபர்ஸ்ட் இயர் ட்ரிப்பை திருப்பி ரீமேக் பண்ணலாம்னு பாக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் போல. ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு அதுவே பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு இன்னைக்கு தான் நாங்க ட்ரிப்னு சொல்லிட்டு பெசிக் வந்திருக்கோம். இன்னைக்கு தான் மழை பெய்யுது. நாங்க வந்தது நேரம் பார்த்து மழையும் பெஞ்சிருச்சு இன்னைக்கு. God bless you guys அப்படின்னு சொல்லி கடவுளை வாழ்த்திருக்காங்க. அவ்வளவுதான். இதுதான் பேசிக்கா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப். இன்னும் ஒரு மாசத்துல 2 மாசத்துல நாங்க எங்க இருப்போம் என்ன இருப்போம் எனக்கு தெரியல. டிஸ்டன்ஸ் இருக்கும், ஆனா என்ன இருக்கும்னு தெரியல. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எந்த அளவுக்கு கண்டினியூ பண்றீங்க, லைக் வந்து ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு நீங்க ஹோல்ட் பண்றீங்கறத நீங்க எல்லாருமே சேர்ந்து நல்லா ஜாயிண்டா கொண்டு போகணுங்கிறது நாங்க எங்க சேனல் மூலமா உங்களுக்கு சொல்லிக்கிறோம். Entry is not important, exit is important.